ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். ஸ்ரீ மகா பெரியவர் அருள் ட்ரஸ்ட் ஸ்மார்ட் என்று அழைக்கப்படும் இந்த ட்ரஸ்ட் மூலமாக மகா பெரியவாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்துடனும் நம் அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் ஆசீர்வாதத்துடனும் இது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு தடங்களில் மாமா இந்த ட்ரஸ்ட் மூலமாக பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வரிசையில் இன்று நாம் காண இருப்பது திரு சர்வேஸ்வரன் அவர்களை பற்றிய ஒரு காணொளி. இது மகா பெரிவா எல்லா விதமான உதவிகளையும் அத்தனை பேருக்கும் செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆக்ஞை பிரமாணம். நம்முடைய ஸ்ரீ மகாபெரிவர் அருள் ட்ரஸ்டுக்கு மாமா மீது உள்ள நம்பிக்கை மற்றும் பக்தி காரணமாக உலகெங்கிலும் இருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் அன்பான ஒரு திரவிய சேவையினால் இது சாத்தியமாகிறது. அதனால் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் கடமை எங்களுக்கு இருக்கிறது என்று மாமா கூறியதால் இன்று அதில் ஒரு சிறப்பு விருந்தினராக நாம் திரு சர்வேஸ்வரன் அவர்களை இங்கு அழைத்திருக்கிறோம். நமஸ்காரம் சர்வேஸ்வரன். நமஸ்காரம் மாமி. ஆமா, உங்களோட பேரு, உங்க ஃபேமிலி பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், நீங்க யாரோட இங்க இருக்க, அத பத்தி எல்லாம் கொஞ்சம் டிவோட்டிஸ்கோசரம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு காணொலி அரேஞ்ச் பண்ண மகா பெரிவா ஸ்வரூபமா இருக்கிற ஜி.ஆர். மாமாக்கு என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரம். பிளஸ் ஐ வாஸ் வெரி ஹாப்பி வென் மாமி கால் மீ அண்ட் ஆஸ்க் மீ டு டாக் அபவுட் திஸ். ஸோ எதுவுமே நான் பெரிவா இல்லாம செய்ய மாட்டேன். அதனால பெரிவாளை பின்னாடியே வச்சுட்டு அவ எனக்கு பின்னாடி இன்னும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணுன்றதுக்காக நான் இது பண்றேன். அதனால இதை அரேஞ்ச் பண்ண சவிதா மாமிக்கும் ஜி.ஆர். மாமாக்கும் அனந்த கோடி நமஸ்காரம். இப்போ ஐ இன்ட்ரடியூஸ் அபவுட் மை செல்ஃப். ஸ்மிருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். தென்னாடுடைய பெரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரிவா சரணம், மாய பிறப்பர்க்கும் மகா பெரிவா அடி போற்றி. குருப்பியோ நமக. என் பேரு சர்வேஸ்வரன். நான் வந்துட்டு சென்னை அசோக் நகர்ல ரிசைட் பண்ணிட்டு இருக்கேன். பெரியவா அனுகிரகத்துல மகா பெரியவாளுடைய பிளஸிங்ஸ்னால நான் லைஃப் லீட் பண்றதே அவளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலதான். அவ இல்லைன்னா என் லைஃப்ல எதுவுமே கிடையாது. பிகாஸ் ஃப்ரம் மை பர்த், அதாவது நான் பிறந்து கொஞ்ச நாள், அதாவது கொஞ்ச நாள் இல்ல, அன்னைக்கே இது எனக்கு தெரியாத விஷயம், எங்க அம்மா எனக்கு சொன்ன விஷயம். அன்னைக்கு நைட்டு, நான் பிறந்த அன்னைக்கு நைட்டு பெரியவா அப்பியர்ட் இன் மை மதர்ஸ் ட்ரீம். எங்க அம்மாவுடைய கனவுல வந்துட்டு, அதாவது எனக்கு ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கு ஹெல்த்ல, அதனால டாக்டர் வந்துட்டு ஐசியூல வச்சு இது பண்ணிட்டு இந்த குழந்தைய வந்துட்டு இது பண்ணிடணும், வேற ஒரு இடத்துல கொண்டு விட்டுட்டு நல்ல காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா அதெல்லாம் எதுவுமே வந்துட்டு எங்க அம்மாவால ஜீர்ணிச்சுக்க முடியல. ஸோ அதனால எதுவுமே யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்ல. ஷி வாஸ் இன் தட் சேடஸ்ட் கண்டிஷன். தட் டே நைட் பெரியவா வந்துட்டு கனவுல வந்துட்டு, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் உன் குழந்தைய அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாலாம். மறுநாளே டாக்டர்ஸ் ஆர் டோல்ட் தட் நாங்க இந்த குழந்தை, நான் வந்துட்டு தப்பா சொல்லிட்டேன், சாரி, இது இந்த குழந்தை இல்ல வேற குழந்தை. இந்த அதிசயம் வந்துட்டு பண்ணக்கூடியது நம்ம பிரத்யக்ஷ பரமேஸ்வரனான காமாட்சியான மகா பெரிவா தான். நான் காமாட்சின்னு தான் சொல்லுவேன் பெரிவால. எனக்கு இப்ப ஏஜ் 28 ஆகுறது. ஸோ நான் குரு பூஜை பண்ணேன் ஒரு 6 டைம்ஸ் பண்ணேன். ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப நாளா குரு பூஜை உத்தரவு கிடைக்காம திண்டாடின போது என்னுடைய ஸ்கூல் பிரின்சிபல், நான் படிச்ச ஜெயகோபால் கரோடியா ஸ்கூல் பிரின்சிபல் சங்கரி மேடம்னு பேரு, அவளை நான் லைஃப்ல என்னைக்குமே மறக்க முடியாது. ஏன்னா மகா பெரியவா அப்படிங்கிற ஒரு ஒரு டிவைன் டிவைன் என்ன சொல்றது, தெய்வீக தந்தைன்னு பெரியவாளை வந்துட்டு பரமேஸ்வரனுடைய சாட்சாத் சிவஸ்வரூபம், அவளுடைய அந்த விஸ்வரூபத்தை எனக்கு காமிச்சு கொடுத்தது எங்க பிரின்சிபல் மேடம் தான். ஜி.ஆர். மாமா அப்படின்னு ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொன்னதே அவாதான். அது வரைக்கும் எனக்கு மாமாவை பத்தி தெரியாது. ஆனா நான் அது வரைக்கும் மாமாவுடைய இது விஷயங்கள் எதுவுமே கேள்விப்பட்டதில்லை. பிஃபோர் கோவிட், அதாவது வென் ஐ வாஸ் ஸ்டடிங் எம்காம் முடிச்சுட்டு வரும்போது தான் எனக்கு 19ல தான் எனக்கு மாமாவை பத்தியே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் மாமா கிட்ட வந்து நான் அனுபவிச்ச அற்புதங்கள் நிறைய இருக்கு.
பிளஸ் மாமா கிட்ட வந்த தான் பெரியவா வந்து எனக்கு சொப்பனத்துல தர்ஷனம் கொடுத்து எனக்கு அனுகிரகம் பண்ணது. மாமாவுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். ஆஹ் மாமாவுடைய பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சர்வேஸ்வரன். இப்போ வந்து நீங்க ஜிஆர் மாமாவை இந்த புது சரணாலயத்துல வந்து மீட் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ ம் உங்களுடைய இப்ப இந்த கரண்ட் சுச்சுவேஷன், இப்ப நீங்க இருக்கிற சூழ்நிலை, உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் மாமா கிட்ட வேணும்னு உங்களுக்கு தோணிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் மாமாவை பார்த்தேன் இல்லையா? அப்போ ஆமா. வந்து மாமா கிட்ட உங்களுடைய பிரச்சனையை நீங்க வந்து எப்படி சொன்னேன், அதுக்கு மாமாவுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் டிவோட்டிஸ் கிட்ட சொல்லுங்க. ஆக்சுவலி மாமா கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஆம், இந்த 1ஆம் தேதி, மே ம், 1ஆம் தேதி தான் நான் போனேன். சரி. ஆஹ் வரும்போதே மாமாவுடைய அப்ரோச் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாவும் பெரியவாளே வந்து என்கிட்ட பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே. நான் வந்துட்டு இப்போ மாமா கிட்ட மெயினா வந்தது என்னுடைய ஃபினான்ஸ் ப்ராப்ளம சால்வ் பண்ணி மாமாவுடைய பிளெஸிங்ஸ்னால எந்த விதமான ஹெல்ப் எனக்கு கிடைக்க முடியுமோ, மாமா மகா பெரிவா மாமாக்கு என்ன உத்தரவு பண்ணி அதை செய்ய வைக்கிறாங்கிறத மாமா மூலமா நான் அந்த ஹெல்ப்பை வாங்கிக்கிறதுக்கு தான் நான் வந்துட்டு வந்தேன். இப்போ என்ன ஃபினான்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்னால இப்ப இந்த ஒரு ஒரு திரவிய சகாயம் தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு என்ன காரணம்? உங்களுடைய ஜாப் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி இப்போ எனக்கு வந்துட்டு ஜாப் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஒரு 2 to 3 months அதனாலதான் வந்துட்டு அஹ், மாமாவை சந்திச்சு மாமாவுடைய பிளெஸிங்ஸை வாங்கி மாமா கிட்ட இருந்து எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை அவைல் பண்ணிக்கலாம், அதை ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிளஸ் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், பிளஸ் ஐ ஹவ் டு டேக் கேர் ஆஃப் மை மதர். நீங்க ஸோ யார் யார், ஃபார் ஆல், நீங்களும் அம்மாவும் இருக்கீங்களா இப்போ? ஆமா நானும் அம்மாவும் தான் இப்ப இருக்கும். இந்த சரி, இந்த சரி, சரி. ஹவுஸ்ல நானும் அம்மாவும் தான் இருக்கும். ஓகே. ம். சோ உங்களுடைய இது, உங்களுக்கு வேலை இன்னும் கிடைக்கணும், இன்னொரு 2-3 months ஆகும். அப்புறம் இந்த மீன் டைம் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு இது வேணும்னு கேட்டப்போ மாமா வந்து பினான்சியல் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கா இல்லையா? நீங்க வந்து ஜிஆர் மாமா கிட்ட ஒரு திரவிய சகாயம் வேணும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க போய் மே 1 பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப மாமாவுடைய அணுகுமுறை, அவர் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணுனீங்க? உங்களோட என்ன உணர்ந்தீங்கங்கிறத பத்தி சொல்லுங்க சரணாலயத்துல. ஆக்சுவலி ஜிஆர் மாமா இஸ் ஸ்வரூபம் ஆஃப் மகாபெரிவா. மகாபெரிவா கிட்ட பேசக்கூடிய ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வந்தது. பிளஸ் மகாபெரிவா எப்படி வந்துட்டு அனுகிரகம் பண்ணுவாளோ அதே தாட் தான் எனக்கு வந்தது. அப்படியே அதே சேம் ஸ்மைலிங் ஃபேஸ், அந்த காருண்யம், அந்த கருணை, அதுதான் மாமா கிட்ட நான் உணர்ந்து ஃபீல் பண்ணது. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கடைசியா ஒரு விஷயம், இந்த காணொளியை நம்ம எடுக்கிறதுக்கான ரீசனே உலகம் பூரா இருக்கிற குரு பூஜா டிவோட்டிஸ் எல்லாம் மாமா மேலேயும் மகாபெரிவா மேலேயும் வச்சுட்டு இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த பக்தி காரணமா திரவிய சகாயம் பண்றா. அதனால அந்த ட்ரஸ்ட் மூலமா தான் மாமா இந்த மாதிரி எல்லாருக்கும் தேவையான வாழ்க்கைலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற குரு பூஜா டிவோட்டிஸ்க்கு உங்களுடைய மெசேஜ் என்ன அப்படிங்கறது, உங்களுக்கு என்ன மனசுல தோன்றதோ சொல்லுங்க. ஆஹ் என்ன இப்போ மனசுல தோன்றது அப்படின்னா, பிரத்யக்ஷ காமாட்சியான மகா பெரிவாளையும் ஜிஆர் மாமாவுடைய சரணார விந்தத்தையும் கெட்டியா புடிச்சுட்டோம்னா, எப்பேற்பட்ட ஃப்ளட் வார்னிங், எப்பேற்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு வந்தாலும் அவ 2 பேரும் இருக்கிற வரைக்கும் நம்மள ஒரு வேரியர் மாதிரி பாதுகாப்பா. அதனால எல்லா டிவோட்டிஸையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னன்னா, பெரிவாளுடைய பாதத்தையும் மாமாவுடைய பாதத்தையும் கெட்டியா பிடிச்சிருந்தா, குரு உண்டு பயம் இல்லை, குறை ஏதும் இனி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். பெரியவா சரணம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த இன்டர்வியூ பண்ணினதுல ரொம்ப சந்தோஷம். இதை பார்க்குற அத்தனை டிவோட்டிஸும் உங்களுக்கு, உங்க அம்மாக்கு, உங்க ஃபேமிலி, உங்களுக்கு மேல வேலை கிடைச்சி நீங்க இன்னும் மேல மேல இன்னும் நன்னா வரணும் அப்படின்னு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிப்பா. எல்லாருமே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிப்பா. அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம். குரு பாதமே சரணம். மகா பெரியவா சரணம்.